எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்தியன் ரயில்வேலேருந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் மெயினாக எதுக்கு இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த வீடியோ நான் போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோக்கோ பைலட், அதாவது அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டுன்றது ஒரு ரயில்வேல ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட ஜாப் ரோல் என்ன, எந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ண போகிறீங்க ஒன்ஸ் நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அப்படின்றது தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஜாபாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு கண்டிப்பாக லைஃப் பேலன்ஸு ப்ளஸ் சேலரி இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தலைவர் லோக்கோ பைலட் வினோத்தோட இன்டர்வியூ வந்து நம்ம சேனலில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ ரீசெண்டாக லோக்கோ பைலட் அசிஸ்டன்ட் ஏஎல்பி ட்ரைனிங் போகிறவங்களோட இன்டர்வியூ அடுத்து நம்ம ஃபர்தராக நான் போட தான் போகிறோம் நம்ம சேனலில். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதனால் ஒரு ஜாப் ரோல் தெரிஞ்சு ஒரு வேலைக்கு போகிறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதனால தான் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பாயிண்ட்ஸ் பண்ணாக இருக்கட்டும், ட்ராக் மேனாக இருக்கட்டும், சிக்னல் ஸ்டாஃபாக இருக்கட்டும், அவங்களோட ஜாப் ரோல் என்னன்றதை தெரிஞ்சளவு எல்லாத்தையும் அந்த டிபார்ட்மெண்ட்டே நம்ம பர்டிகுலராக கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் போடுறதுக்கான ரீசன் அதுதான். ஏன்னா அந்த ஜாப் ரோல் தெரியாமல் போய் அந்த வேலையில் ஜாயின் பண்ணிடக்கூடாது, அதுக்கப்புறம் அதை வந்து ஃபேஸ் பண்ணிடக்கூடாது. ஐயோ ஏன்டா வேலைக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி ஃபேஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ வந்து இந்த அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டும் சேம் அதே கேட்டகரி தான். உங்களுக்கு ட்ரெயின் ஓட்டுற ஆசைன்றது வேறு, பட் அது உங்களுக்கு ஒரு ஜாப் ப்ரொஃபஷனாக வரதுன்றது வேறு. ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் இந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் மீன்ஸ் என்ன, உங்களால் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் முடியாது, உங்களோட நேரத்தை உங்களால் நிர்வகிக்க முடியாது. ஸோ அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று அவுட் ஆஃப் ஹெட் குவார்ட்டர்ஸ். அப்போ என்னன்னா நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஊரை விட்டு 3 நாள் நீங்கள் வெளியூருக்கு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களோட டூரேஷன் டைமிங், இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட லோக்கோ பைலட்டோட ஒர்க்கிங் ஹவர்ஸ்ன்றது மினிமம் 10 மணி நேரம் அவங்க குட்ஸ் ட்ரெயின் ஒர்க் பண்ணுற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், பாரத் கௌரவ், நிறையா ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஐஆர்சிடிசி போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ட்ரெயின்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக இனிமேல் அதிகமாக வந்தே பாரத் வந்துருச்சு, அமித் பாரத் வந்துருச்சு. அடுத்து நிறைய ட்ரெயின்ஸ் இனி ஃபர்தராக வந்துட்டே இருக்க போகுது. அப்போ டிமாண்ட் கண்டிப்பாக இருக்கும், அதுக்கான வேலைப்பளுவும் உங்களுக்கு அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களோட ஃபேமிலி ஸ்பெண்ட் பண்ணுற டைம்ன்றது உங்களுக்கு கிராஜுவலாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு லீவ் எடுக்கிறதோ மற்ற விஷயங்களோ அந்த டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறது ஆல்ரெடி அந்த ஜாபில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். டிஃபிகல்ட்லாம் ஃபேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வர வேணான்னு சொல்லவே இல்லை, தாராளமாக வரலாம். சுதந்திரம் அடைகிறதுக்கு எவ்வளோ பேர் போராடி இருந்தாலும் 2 பேருக்கு மட்டும்தான் இந்தியாவிலேயே வாய்க்கூட்டு தடை சட்டம்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேல 2 பேருக்கு மட்டும்தான் சிபிஐடி சைக்காலஜி டெஸ்ட்ன்றது 2 கேட்டகரிக்கு மட்டும்தான் இருக்குது. ஒன்று ஸ்டேஷன் மாஸ்டர், இன்னொன்று லோக்கோ பைலட். ஸோ அந்த 2 கேட்டகரியுமே ரொம்ப ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிளான உங்களுக்கு போஸ்ட்டு. ஏன்னா ஒரு ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஸ்டேஷன் மாஸ்டரும் லோக்கோ பைலட்டுன்ற ஒரு காம்பினேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் யூ கேனாட் க்ளோஸ் யுவர் ஐஸ், அவ்வளோதான். நீங்கள் ஒரு ட்ரெயின் போகும்போது உங்களால் கண்ணை கூட மூட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிளான ஒரு இடத்துல போய் உட்கார போகிறீங்க இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி இந்த ஜாபில் போய் உட்காந்ததுக்கப்புறம். ஸோ அதனால் இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில் எதுவுமே ஃபர்தராக பார்ப்போம். ஸோ உங்களுக்கு மினிமம் 18 வயசுலேருந்து அதிகபட்சம் 30 வயசு ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ SC/ST இருந்தீங்கன்னா 30+5 35 வயசு வரையும், OBC இருந்தீங்கன்னா 30+3 33 வயசு வரையும் உங்களால் நார்மலாக முடியும். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 14 2026 நைட்டு 12 மணிக்குள்ளே நீங்கள் இதை அப்ளை பண்ணி ஆகணும். கடைசி நேரத்தில் தயவு செஞ்சு ரெஸ்ட் பண்ணாமல் ஆரம்பத்திலே அப்ளை பண்ணுங்கள். OBC சர்டிஃபிகேட் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒருவேளை OBC சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு OBC சர்டிஃபிகேட் உங்களோட ஜாதி சென்டரில் வச்சு அப்ளை பண்ணி வாங்கிருங்க. ஒருவேளை OBC வர லேட் ஆகுது அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நீங்கள் என்னைக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டை வச்சு உங்களோட ஜாதி சான்றிதழ் நம்பர் அதில் யார் இஷ்யூ பண்ணால் அதை வச்சே உங்களோட OBC நம்பரை நீங்கள் கொடுக்கலாம். அதாவது ஜாதி சான்றிதழ் நம்பரை ஆஸ் OBC நம்பரை கொடுத்து உங்களால் அப்ளை பண்ண முடியும். இதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்களோட OBC அப்ளை பண்ணுறதுனா அக்னாலஜ்மெண்ட் இருந்தாலே போதும். அட் த டைம் ஆஃப் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது. OBC இல்லை அதனால நான் அப்ளை பண்ணலை அப்படின்ற ரீசனை மட்டும் தயவு செஞ்சு யாருன்னா சாக்கா சொல்லி அப்ளை பண்ணாமல் இருக்காதீங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யார் இதெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ மெயினாக இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, இந்த ஏஎல்பி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி யார் எலிஜிபிலிட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முக்கியமாக A1 கேட்டகரி இருக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரயில்வேல அதிகபட்ச ஒரு வெரிஃபிகேஷன் உள்ளது பார்த்தீங்கன்னா அது லோக்கோ பைலட்டுக்கு தான் A1 தான். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டேஷன் மாஸ்டர் எல்லாமே A2 வந்துருவாங்க. ஸோ லோக்கோ பைலட்டுக்கு மட்டும் தான் A1 கேட்டகரின்ற ஒரு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் லாஸ்டிக் சர்ஜரி இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எலிஜிபிலிட்டியே வராது. நோட்டிஃபிகேஷனில் எல்லா டீட்டெயிலும் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட் எடுத்தோடனே மெடிக்கலில் போய் உங்களுக்கு A1 இருக்கான்றதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸ்பெக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. நீங்கள் பரீட்சையே கிளியர் பண்ணி மெடிக்கலில் எனக்கு A1 இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆல்டர்னேட் ஜாப் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எலிஜிபிலிட்டி யாருன்றதை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ITI நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எந்தெந்த ட்ரேட்லாம் எலிஜிபிலிட்டியாக இருக்குன்றது சொல்கிறேன். ஃபிட்டர், மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்காக இருக்கட்டும், மெக்கானிக், அதுக்கப்புறம் ரேடியோ, டிவி, எலக்ட்ரானிக் மெக்கானிக், மோட்டார் வெஹிக்கிள், வயர்மேனு, டிராக்டர்,
மெக்கானிக்கு, ஆர்மேச்சர் அண்ட் காயில் விண்டர், மெக்கானிக் டீசல், ஹீட் இன்ஜின், டர்னர், ரெஃப்ரிஜரேட்டர், ஏசி கண்டிஷன் மெக்கானிக் எல்லாமே எலிஜிபிலிட்டி இருக்கு. அதே தடவை பார்த்தீங்கன்னா எஸ்எல்சி முடிச்சுட்டு கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரண்டிஸ் முடிச்சவங்களுக்கும் இதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. ஸோ டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல். ஸோ இது பிளஸ் காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ரீம். இப்போ நான் சொன்ன ஸ்ட்ரீமில் காம்பினேஷன் எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். இன்ஜினியரிங் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த அதாவது முழுக்க லோகோபெல்ன்றது ஒரு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ இது நான் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் கிடையாது, டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ அதனால இந்த டெக்னிக்கல் கேட்டகரி ஐடிஐ, டிப்ளமோ, இன்ஜினியரிங் இது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எக்ஸாமில் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வேகன்சியை பார்த்து அப்ளை பண்ணாதீங்க. அதே மாதிரி எந்த ஜோன் இதெல்லாம் போட்டு குழப்பாதீங்க, சரியா? ஸோ இப்போ ஜோன் வந்து எல்லா பேருமே இங்கேருந்து எல்லாமே பெங்களூர் போய் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லா கட் ஆஃபே ஆல்ரெடி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வேகன்சியை பார்த்து அப்ளை பண்ணாதீங்க, ஜோனை பார்த்து அப்ளை பண்ணாங்க. உங்களுக்கு நேட்டிவ்ல ஒர்க் பண்ணணும்னு இருந்தால் மட்டும்தான் அந்த ஜாப் கரெக்டாக இருக்கும். ரீசன் என்னன்னா, இப்போ சதர்ன் ரயில்வேல நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா இங்கே உள்ள நம்பர் ஆஃப் ட்ரெயின்ஸ் உங்களுக்கு தெரியும், இங்கே உள்ள ஒரு ஒர்க்கிங் மோட் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். சதர்ன் ரயில்வே தாண்டி மற்ற ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ட்ரெயின்ஸ் இதை விட பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் ஜோன் ஹோம் டவுனில் ஒர்க் பண்ணுறது ஏஎல்பியை பொறுத்தவரையும் ஓரளவு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ அதனால் உங்களோட எந்த ஜோன் உங்களுக்கு நேட்டிவாக இருக்கோ முடிஞ்சளவு அந்த ஜோன்லேயே அப்ளை பண்ணுங்கள். கட் ஆஃபை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க. பரீட்சை யார் நல்லா எழுதுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஜாப் கிடைக்க போகுது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் டிக்கே நம்ம சேனல்லேருந்து என்சிஆர்டி சயின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான கிளாஸஸ் எல்லாம் ஆல்ரெடி போய்கிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே நீங்கள் நான் லிங்க் கொடுக்குறேன், அதிலே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன ஏன்னா என்சிஆர்டி பேஸ்டு டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் தான் அதில் வரப்போகுது. ஸோ அதனால் ட்ரேட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வரப்போகுது. நம்ம என்னென்ன பேட்டர்ன் எக்ஸாம்ஸ் வரப்போகுது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்றது வேறு யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும்? நார்மலான ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ 18லேருந்து 30, எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 35, ஓபிசியாக இருந்தால் 33 வயசு வரையும் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற சொல்லியாச்சு. இதை தவிர ரயில்வே எம்ப்ளாய் ஆல்ரெடி குரூப் டியாக இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 வயசு வரையும் 40 வயசு வரையும் ஜென்ரல் கேட்டகரி அப்ளை பண்ண முடியும். அதே இது 43 இருந்தால் ஓபிசி, 45 இருந்தால் எஸ்சி எஸ்டியை உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஆக்ட் அப்ரண்டிஸ் முடிச்சிருக்கவங்க, கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரண்டிஸ் ரயில்வேல முடிச்சிருக்கிறவங்க, அவங்களோட ஏஜ் லிமிட் 25 வயசுக்குள்ள நீங்கள் ஆக்ட் அப்ரண்டிஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. 25 வயசுக்குள்ள உங்களோட ஆக்ட் அப்ரண்டிஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருந்தா உங்களோட ஏஜ் லிமிட் அன்ரிசர்வ்டாக இருந்தால் 35, எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 40, ஓபிசியாக இருந்தால் 38. இது 25 வயசுக்குள்ள நீங்க முடிச்சிருக்கணும். இல்ல என்னோட 25 வயசுக்குள்ள நான் முடிக்காம அதுக்கு மேல முடிச்சிருக்கேன் அப்படின்னா எத்தனை வருஷம் நீங்க ஆக்ட் அப்ரண்டிஸ் பண்ணீங்களோ அந்த வருஷம் தான் உங்களுக்கு, அந்த வருஷம் மட்டும் தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 2 வருஷம் முடிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களோட ஓபிசி கேட்டகரி 30 + 3 33 + 2 அப்போ 35 வயசு வரையும் தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். இல்லை நான் 3 வருஷம் ஐடிஐ பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் எஸ்சியாக இருக்கீங்க அப்படின்னா 30 + 5 35 + 3 வருஷம் ஐடிஐ பண்ணியிருக்கேன் அப்படின்னா 38 வயசு வரையும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. ஸோ சிசிஏ முடிச்சவங்க மட்டும் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாம அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட் எக்ஸர்வீஸ் மேன் உங்களுக்கு வந்து 250 ரூபா ஃபீஸ் பே பண்ணி ஆகணும். சிபிடி 1 நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா அது ரீஃபண்ட் ஆயிரும். மற்ற கேண்டிடேட் எல்லாருமே 500 ரூபா ஃபீஸ் பே பண்ணி ஆகணும். சிபிடி 1 அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 400 ரூபா ரீஃபண்ட் ஆயிரும். ஆக்சுவல் ஃபீஸ் வந்து உங்களுக்கு 100 ரூபா தான். ஸோ அந்த அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் ப்ளஸ் புக்ஸ் ரொம்ப முக்கியம். புக்ஸ் ப்ராக்டிஸ் செட் எவ்வளோ நீங்கள் போடுறீங்களோ அவ்வளோ தூரம் எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலும் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு ஸ்டார்டிங் பிகினராக இருந்தீங்கன்னா ஆஃப்லைனில் ப்ராக்டிஸ் செட் போட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனுக்குள்ளே வாங்க. இல்லை நான் ஆல்ரெடி நிறையா போட்டு பழகிருக்கேன் அப்படின்னா டேரெக்டாகவே ஆன்லைன்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். டெஸ்ட் புக்லையோ இல்லை வேறு எதாவது அப்ளை பண்ண முடியும். டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஒரு மெட்டீரியல் அப்புறம் குரூப் டிஸ்கஷன் இது எல்லாமே உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் டெலிகிராமில் போட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிபிடி 1, அடுத்து சிபிடி 2, அதுக்கப்புறம் சிபிஏடி, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல். சிபிடி 1ல உங்களுக்கு கேட்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 60 நிமிஷம், அதாவது 1 ஹவர் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ 1 ஹவர் எக்ஸாம் எழுத போகிறேன்னா இதுக்கு ப்ராக்டிஸ் செட்டு அரை மணி நேரம் 40 நிமிஷம் தான் ப்ராக்டிஸ் செட் போடணும். நீங்கள் 1 ஹவர் வச்சு ப்ராக்டிஸ் செட் போடக்கூடாது. ஸோ அரை மணி நேரத்தில் எவ்வளோ உங்களால் அட்டன் பண்ண முடியுதோ அப்போ 1 ஹவரில் அதை விட கூட கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ ப்ராக்டிஸ் செட்டுன்றது அவங்க கொடுத்துருக்க டயத்தை விட அரை மணி நேரமோ 1/4 மணி நேரமோ கம்மியாக ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு நல்லது. ஸோ அதுக்கிட்ட மணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சிபிடி 1ன்றது ஒரு உங்களுக்கு குவாலிஃபை நேச்சர் தான். குவாலிஃபை நேச்சர்ன்றத சிபிடி 1 1 மணி நேரம் எக்ஸாம் நடக்க போது 75 கொஸ்டின் உங்களுக்கு கேட்க போகிறாங்க. ஸோ 75 கொஸ்டின் இது எல்லாமே 1/7ன்றது உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ மேக்ஸு, அதுக்கப்புறம் சயின்ஸு, ரீசனிங் இதான் உங்களுக்கு கேட்க போகிறாங்க. ஸோ மேக்ஸு, சயின்ஸ், ரீசனிங் தான் நார்மலாக உங்களுக்கு கேட்க போகிறாங்க. சயின்ஸ்ன்றது என்சிஆர்டி பேஸ் சயின்ஸ் தான் உங்களுக்கு வரும். ஆல்ரெடி என்சிஆர்டி பேஸ் பண்ணி எல்லா வீடியோவும் போட்டுக்கிட்டு இருக்கோம், ப்ராப்ளம் சால்வ்டும் போட்டுட்டு இருக்கோம். அது எல்லாத்தையுமே கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. வாய்ஸ் எல்லாம் ஓரளவு முதல் இருக்கிறத விட அடுத்தடுத்து கொஞ்சம் அந்த நாய்ஸ் கேன்சல் பண்ணி அடுத்தடுத்து நான் திரும்பி எடிட் பண்ணி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ சிபிடி 1 நீங்கள் கிளியர் பண்ணாதான் சிபிடி 2க்குள்ளே நீங்கள் உள்ள வர முடியும். சிபிடி 2ன்றதுலேயே 2 ஸ்டேஜ் வச்சிருக்காங்க, பார்ட் ஏ அண்ட் பார்ட் பின்னு வச்சிருக்காங்க. பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 1.5 மணி நேரம் எக்ஸாம் எழுத போறீங்க, அதில் 100 கொஸ்டின். பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 1 மணி நேரம் எக்ஸாம் எழுத போறீங்க, 75 கொஸ்டின். ஸோ இந்த பார்ட் ஏ பார்ட் பியில்
பார்ட் ஏல நீங்கள் என்ன மார்க் எடுக்க போறீங்களோ இதுதான் உங்களோட ஃபைனல் கட் ஆஃப் டிசைட் பண்ண போகுது. ஸோ பார்ட் பியில் எடுக்கிறதுன்றது உங்களுக்கு குவாலிஃபைங் நேச்சர் தான். அதுவும் இதுலையும் ஆப்டிடியூட், ரீசனிங் ப்ளஸ் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இது ஒன்றும் நீங்கள் பண்ணவே தேவையில்ல. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்து போட்டாலே போதும். லாஸ்ட் ஏஎல்பியில் என்ன மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றது அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு கிளியர் பண்ண முடியும். கண்டிப்பாக அடுத்து இப்போ எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களோட இன்டர்வியூ ஒன்று நான் கேட்டிருக்கேன். ஸோ அவங்க கண்டிப்பாக இன்டர்வியூ கொடுக்கும்போது அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் போது இன்னும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ட் பின்றது நீங்கள் பர்டிகுலராக என்ன ட்ரேடில் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ட்ரேட்லேருந்து கொஸ்டின் கேட்க போகிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து 35% உங்களுக்கு இருக்கணும். ஸோ இதில் வந்து மொத்தம் உங்களுக்கு 1 மணி நேரம் 75 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. இது பர்டிகுலர் ட்ரேடு. இப்போ எலக்ட்ரிக்கல் எடுத்துட்டீங்கன்னா என்னென்ன ட்ரேடுன்றத வந்து எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், வயர்மேன் இது எல்லாமே. அதே மாதிரி எலக்ட்ரானிக் ட்ரேட் கொடுத்துருக்காங்க, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இது எல்லாத்துக்குமே பர்டிகுலர் ட்ரேட்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்க போகிறாங்க. இது முடிஞ்ச உடனே தான் சிபிஐடி போகிறீங்க. ஸோ சிபிஐடின்றது உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. பட் நெகட்டிவ் மார்க் என்னன்னா அக்யூரசி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சிபிஐடியை பற்றி நம்ம செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ நம்ம ரெடி பண்ணி போடுவோம். இப்போதைக்கு நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணால் தான் ஸ்டேஜ்குள்ளே போக முடியும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சிபிடி 1, அடுத்து சிபிடி 2. ஸோ சிபிடி 2க்கு டார்கெட் பண்ணுங்க. சிபிடி 1 உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் இதெல்லாம் பிரச்சனையே இருக்காது. நல்லா தான் போகும். இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு A1 கேட்டகரி இருக்கணும். அதுக்கப்புறம் ஏஎல்பி லோகோ பைலட்டோட ஜாப் ப்ரொஃபைல் என்னன்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு இறங்கி பார்த்துக்கலான்ற மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். சும்மா அந்த எக்ஸாம் எனக்கு ட்ரெயின் ஓட்டுறது ஆசை அப்படின்றது ஒரு இதுக்காக அந்த ஜாப்குள்ளே வர முடியாது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லாவும் இருக்காது. ஸோ அதனால் அந்த ஜாப் ரோல் தெரிஞ்சு இறங்கி பார்த்துக்கலாம், என்னவாக இருந்தாலும் நல்லா இது பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள வர்றவங்க மட்டும்தான் இது லாங் லாஸ்டிங்காக கொண்டு போக முடியும் இந்த லோகோ பைலட் ரெக்ரூட்மெண்ட்டை. ஸோ ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓபிசியில் எல்லாம் கவலைப்படாதீங்க. எதுவாக இருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபர்தராக அடுத்த லோகோ பைலட்டுக்கான ஒரு ப்ராக்டிஸ் செட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டான ப்ராக்டிஸ் செட் லைவ்ல வந்து நம்ம போய்கிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி அடுத்து லோகோ பைலட்டுக்கான ப்ராக்டிஸ் செட் லைவும் உங்களுக்கு போடுவோம். ஸோ முடிஞ்ச அளவு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் டிஸ்கஷன் குரூப்பில் இருக்குது, அதிலே லிங்க் இருக்குது, அதிலே ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் அதில் நீங்கள் சொல்லுங்கள். மெட்டீரியல் எல்லாமே நான் அதில் தான் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.